யாராவது நான் தனியா இருக்கேன், எனக்குன்னு யாருமே இல்ல, நான் தனிமையில ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்களா? உங்க வாழ்க்கைய நீங்களே அழிச்சிட்டுருக்கீங்களா? உங்களுக்காக ஒரு சூப்பர் ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேங்க. இந்த ஸ்டோரி நான் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது விழுந்து விழுந்து சிரிச்சு எனக்கு வயிறே வலிச்சுட்டு. ஸோ உங்களுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். என்னன்னா 32 பல்லு. அந்த பல்லு நாக்கு கிட்ட சொல்லிச்சாம். நாங்க 32 பேர் இருக்கோம். நீ நாக்கு ஒரே ஒரு ஆள் தான். உன்ன நாங்க 32 பேரும் சேர்ந்தாப்புல நசுக்கணும்னா, நீ காயமடைஞ்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அதுக்கு நாக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சாம், உண்மைதான்ப்பா. நீ 32 பேர். நீங்க பெரிய ஆளுக்கு தான். ஆனா, நான் ஒரே ஒரு மனுஷி. அதுவும் தனியா தான் இருக்கேன். ஆனா, நான் ஒரு வார்த்தைய மாத்தி தப்பா பேசிட்டேன் அப்படின்னா, 32 பேரும் கதையும் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிச்சான். 32 பேரும் என்ன மொழி முழிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நிஜமாவே இதாங்க உண்மை. ஆள் எத்தனை பேர் இருக்காங்க? எவ்வளோ பலசாலியா இருக்காங்க? அப்படிங்கிறலாம் விஷயமே இல்ல. நம்ம தனியா இருந்தாலும் தனிக்காட்டு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா உங்க லைஃப்ப நான் தான் என் வாழ்க்கைக்கு ராஜா. நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதுதான் ஃபைனல் அப்படின்னு சந்தோஷமா ஒரு முடிவு எடுத்து லைஃப்பை லீட் பண்ணி பாருங்களேன். நிஜமாவே சொல்கிறேங்க. நம்ம தனியாக இருக்கிறது ஒரு விஷயமே கிடையாது. அதையும் நம்மளால் பலமாக மாற்றிக்க முடியும். நம்ம நினச்சா நம்ம வாழ்க்கையில் நாளைக்கு என்ன, அடுத்து என்னங்கிறது கண்டிப்பாக டிசைட் பண்ணி, முடிவு பண்ணி சூப்பராகவும் மாற்ற முடியும். உங்களுக்கு இந்த கதையும் பிடிச்சிருக்கும், இந்த விஷயங்களும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தனியாக இல்லை, யாரோட தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் லைஃப்பில் என்ன வேணாலும் நீங்கள் முடிவெடுத்து அதை சரி பண்ணிக்க முடியும். யாரோட ப்ரெஷரும் இல்லை, யாரோட தேவையில்லாத அட்வைஸும் கிடையாது. இது ரொம்ப சூப்பரான விஷயங்க. தனியாக இருக்கோம் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. தனியாக இருக்கோம் தான் இந்த நாட்டில் ராஜா. யாராவது கூட இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ! நம்ம நினச்சதையும் பண்ண விட மாட்டாங்க, அவங்க சொல்கிறதையும் பண்ண விட மாட்டாங்க. லைஃபே காலியாகிடுங்க. ஸோ நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அப்படி யாருமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிக்கோங்க. நம்மளை படைச்ச கடவுள் நம்ம கூட இருக்கார். நமக்கு என்ன வேணும், எப்போ வேணும், என்ன நடந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போம். கஷ்டம் அப்பப்போ வரதாங்க செய்யும். ஒரே சிரிச்சுக்கிட்டே இருந்தால் லைஃப் போர் அடிச்சிடும்ல. ஸோ அழுகும்போது ஓகே, இதுவும் ஒரு ஸ்பைசஸ் டேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. நான் சொல்கிற விஷயத்தில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஆனால் தனியாக இருக்கீங்கன்னு மட்டும் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக தனியாக இருக்கிறனால தான் பல விஷயங்களை சாதிக்கவும் முடியும், மாற்றவும் முடியும். அதாவது நான் சொன்னது கரெக்டானு தெரில, ஆனால் இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி சர்க்கிள் பெரிய சர்க்கிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஃபீல் பண்ண தேவையில்லை. கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அவர் எல்லாம் நமக்கு நல்லபடியாக மாற்றி கொடுப்பார். அந்த நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டு லைஃப்பை ஓட ஆரம்பிங்க. நீங்கள் தனிக்காட்டு ராஜா, தனிக்காட்டு ராணி, மறந்துடாதீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.